நாம் புதிய ஒரு போதனையை ஆரம்பித்தோம். நம்முடைய வாயின் வார்த்தைகளும் வளமான வாழ்வும் என்கிறதான தலைப்பில் செய்தியை ஆரம்பித்தோம். அந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் 2 வசனங்களை வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள், நீதிமொழிகள் 18-21 வசனம். 2 வசனத்தையும் வாசிக்கலாம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. போதும், அங்க வந்துருங்க. நீதிமொழிகள் 18-21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க. போன வாரத்தில் நம்ம சகோதரரோடு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன உரையாடல் நடந்தது. அதில் என்னன்னா, நம்ம சகோதரர் ஒருத்தர் சொன்னார், அதாவது உங்களுக்கு இந்த செய்தி எப்படி புரியுது அப்படின்றதுக்காக இதை நான் சொல்கிறேன். அதாவது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனி என்ன பண்ணுவாங்க? புசிப்பார்கள். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, மரணமும் ஜீவனும் எங்கே இருக்குது? நம்ம நாவில் இருக்குது. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம்? அடையலாம் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? மரணமும் ஜீவனும் உங்களுடைய நாவில் இருக்குது. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம்? புசிக்கலாம் அப்படின்னு இருக்குது. அதுதான் அந்த வசனத்தினுடைய பிளைனாக ஜஸ்ட்டு வாசிக்கும் பொழுது இருக்கிற ஒரு அர்த்தம். நம்ம அதுக்கப்புறம் இப்போ டீப்பாக போவோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இதை சொல்லிடுறேன். இந்த சிகரெட்டு பிடிப்பாங்க இல்லையா, சிகரெட்டு அட்டைப்பெட்டி வருது பாருங்கள். அந்த சிகரெட் பாக்ஸில் இப்படி எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோன்னா, புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும்னு எழுதியிருக்கோம். சரியா? நீங்கள் அந்த மாதிரி வாசகத்தில் சகோதரிகள் ஒருவேளை அதெல்லாம் கவனித்திருக்க வாய்ப்பில்லை. சகோதரர்கள் ஒருவேளை அதை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்பயாவது ஸ்மோக்கெலாம் பண்ணுற பழக்கம் இருந்ததுன்னா அதை ஒருவேளை கவனிச்சிருக்கலாம். கவனிங்க, விளம்பரம் போடும்போது கூட அது போடுவாங்க, புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும்னு. இந்த டிவிலலாம் ஏதாவது போடுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா அதை? சரி. இப்போது புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும்னு அந்த சிகரெட் அட்டையில் போட்டிருக்காங்க இல்லையா, அதை வாசித்தா புற்றுநோய் வருமானு நான் கேட்குறேன். அதை ரீட் பண்ணுறோம்ல, அதை வாசித்தா புற்றுநோய் வருமா? சொல்லுங்களேன். வாசிச்சா வருமா? புகைச்சா வருமா? சொல்லுங்க. வாசிச்சா வருமா? இப்போ யாருக்காவது புற்றுநோய் ஒருத்தருக்கு வந்ததுன்னு வைங்க, புகை பிடிச்சு புற்றுநோய் வந்துருச்சுன்னு வைங்க, இந்த புற்றுநோய் வந்த ஆள் இந்த சிகரெட் அட்டையில் இப்படி போட்டதுனால தான் எனக்கு புற்றுநோய் வந்துடுச்சுன்னு சொன்னா இது நியாயமா? நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? சிகரெட் அட்டையில் இப்படி போட்டதுனால புற்றுநோய் வந்துச்சா, இல்லைன்னா அவர் புகை பிடிச்சதுனால புற்றுநோய் வந்துச்சா? சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே. புகை பிடிச்சதுனால வந்துச்சா, இல்லைன்னா அந்த சிகரெட் அட்டையில் எழுதியிருந்ததுனால வந்துச்சா? பிடிச்சதுனால தானே வந்துச்சு, இல்லை எழுதியிருந்ததுனால வந்துச்சா? எழுதி இருக்கிறதுனால வராது. அப்படித்தானே? கரெக்டா? நெருப்புன்னு சொன்னா சுடாது. நெருப்புன்னு சொன்னா என்ன பண்ணாது? சுடாது. மீனுன்னு சொன்னா நாராது. கரெக்டா? விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? மீனுன்னு சொன்னா என்ன ஆகாது? நாராது. நெருப்புன்னு சொன்னா சுடாது. சக்கரைன்னு சொன்னா இனிக்காது வாயில. ஆமாவா இல்லையா? இது எல்லாம் டேஸ்ட் பண்ணணும், அனுபவிக்கணும், அனுபவமாக்கணும். அப்பத்தான் அதை நீங்க என்ன பண்ண முடியும்னா பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப சில ஆட்கள் நம்ம சகோதரர்களோட பேசிட்டு இருக்கும்போது சில காரியங்கள் அவங்க பகிர்ந்துக்கிட்டதுனால இதை உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, இந்த மரணம்ன்ற வேர்டை கேட்டாலே பயம் வருதான் சிலருக்கு. அதை கேட்டாலே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேட்கறது நாம்
மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுன்னு சொல்றது எதுக்காகனா, உங்ககிட்ட தான் உங்க ஆசீர்வாதம் இருக்குது. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு நாளும் இந்த மரணத்தை பேசவே கூடாது. உங்க வாழ்க்கையில மரணம் என்பதே, மரணம்னா என்னது? மரணம்னா நாம நினைக்கிற மாதிரி இந்த மரணம் இல்லை. மரணத்துக்கு அர்த்தம் வர சொன்ன என்னது? மரணம்னா என்ன? மரணம்னா சாபம், மரணம்னா தீமை, மரணம்னா செத்து போறது இல்ல. பைபிள்ல மரணத்துக்கு அர்த்தம் கொடுத்திருக்கு. மரணம்னா சாபம், மரணம்னா தீமைன்னு சொல்லி இருக்கு. அப்ப அந்த தீமைய, அந்த சாபத்தை வாழ்க்கையில பேசவே கூடாது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் இந்த பிரசங்கம். ஒரு வருஷம் பிரசங்கிக்க போறேன். இதை எதுக்காக பேச போறேன்? ஒரு வருஷம் இதையே ஏன் பேச போறேன்னா, உங்க வாயை கொஞ்சம் டீப்பா கழுவுறதுக்கு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வாயை கொஞ்சம் ஆழமா சுத்தம் பண்றதுக்கு தான் இதை பேசுறார் போல இருக்கு. ஆமா, ஏன்னா இங்க நம்மால் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் மரணம்னு எழுதி இருக்கிற வசனத்தை படிக்கிறதுனால உங்களுக்கு மரணம் வராது. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீ இங்க இருந்து போயிட்டு கீழே படியில இறங்குனதுல இருந்து நீ என்ன பேசுற, நீ என்ன பேசுறியோ அதுதான் உனக்கு சம்பவிக்க போகுதுன்னு இந்த வசனம் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? நீங்க என்ன பேசுறீங்களோ அது உங்களுக்கு பலிக்க போகிறது என்பதைத்தான் நான் விளக்கிக்கிட்டு இருக்கிறேனே தவிர, நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பலிச்சிடும்னு வைங்களேன். நல்லா கவனிக்கிறீங்களா எல்லாரும்? நான் சொல்றது மாத்திரம் அப்படி பலிக்கிறதுக்கு கிருபை இருந்ததுன்னு வைங்க, எங்க நீங்களாம் இப்படியா இருப்பீங்க இன்னைக்கு? சோத்திரம், முடியவே முடியாது. நான் சொல்றேன், என் மனசே அவ்வளோ பெருசு. அல்லேலூயா. என் மனசே அவ்வளோ பெருசுன்னா அப்பா மனசு எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்குங்க. அப்போ நான் நினைக்கிறதும் நடக்க மாட்டேங்குது, அவர் நினைக்கிறதும் நடக்க மாட்டேங்குதுன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு பாருங்க. சோத்திரம், அல்லேலூயா. நீங்கள் இப்படியெல்லாம் வாழ முடியாது. நான் சொல்கிறதெல்லாம் பலிக்குதுன்னா உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த தேசத்தில் சீமான்களாக நானே மாற்றிடுவேன். ஆமாம், நீங்கள் இப்படி இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையெல்லாம் மொத்தமாக மாறிடும். நான் மாற்றிடுவேன் அப்படி. ஆனால் அப்படி நடக்காது. அப்படி வைக்கல கர்த்தர். கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார்னா, உன் வார்த்தை, உன் வாழ்க்கைய உன் வார்த்தையினால நீ மாற்று. உன் வாழ்வின் ஆசீர்வாதங்கள், உன் வாழ்வின் நன்மைகள் எல்லாம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே தான் இந்த மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுன்னு அங்கே எழுதியிருக்குது. அதனால் எப்பவுமே, அதனால தான் சொல்கிறேன், படிங்கடா படிங்கடா. இந்த பைபிளெல்லாம் படித்து திரும்ப ஒரு முறை போய் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. யாரும் என்னமோ சொன்னால் அப்படி மண்டையாட்டிக்கிட்டு போகாதீங்க, தப்பாக புரிஞ்சிக்கிட்டு போகாதீங்க, சொல்லாத செய்தியை காதில் வாங்கிட்டு போகாதீங்க. செய்தி என்ன சொல்கிறாங்களோ அதை போய் பார்த்து நிதானமாக இதெல்லாம் வேதத்தில் இருக்கா, சரியா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நான் உங்களை எல்லா தாழ்மையோடும் அன்போடும் சொல்கிறேன். பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் அவர் சொல்லும்போது இந்த வசனம்லாம் இருக்குதான்னு பாரு கையில். அதனால தானே பைபிள்லாம் வச்சுருக்கீங்க. அதனால் யார் என்ன சொன்னாலும் அப்படி தலையாட்டிக்கிட்டே போகாதீங்க. தயவுசெய்து வேதத்தை ஆராய்ந்து அதில் இருக்கிற நலமானதை நீங்கள் எடுத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், அப்போ நல்ல ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய நாவு. அதில் சொல்லப்பட்டிருக்கு, ஜீவனை விரும்பி. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஜீவனை விரும்புகிறேன். சொல்லுங்க, நான் ஜீவனை விரும்புகிறேன். நான் நல்ல நாட்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நல்ல நாட்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவன், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். சொல்லுங்க, நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறேன். அதனால தான் இங்க பாருங்க, அதனால தான் அந்த வசனம் இப்படி சொல்லுது. இந்த யாக்கோபுல நம்ம இப்போ வாசிச்சோம் இல்லையா, 3ஆம் அதிகாரம், அதுல அந்த 4வது வசனமா, தான் போகும் இடம் எதுவோ, தான் போகும் இடம் எதுவோ, நல்லா கவனிக்கணும், போகும் இடம் எதுவோ இல்லையா? ஆமா, தான் போக
போய் சேர்றதுக்கு எந்த இடத்தை அவன் யோசிக்கிறானோ, அந்த கப்பலை செலுத்துறவன் தான் போய் சேர விரும்பும் இடம் எதுவோ அதான் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்க இந்த 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 நாட்கள்ல ரொம்ப தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, எங்க போய் சேர விரும்புறீங்க? சிலருக்கு அந்த சேர விரும்புற இடம் இன்னும் சரியா கிளாரிட்டி இல்லை. பாருங்களேன், ஐயா நாங்கள் மதுரைக்கு போகிற ட்ரெயினில் ஏறிட்டோம். ஐயா மதுரைக்கு போகிற ட்ரெயினில் ஏறிட்டேன், எங்கே இறங்கணும்? நீ இறங்க வேண்டிய இடம் எங்கே? மதுரையா, திருச்சியா, சேலமா, இல்லை அதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது திண்டுக்கல்ல, விழுப்புரத்தில், எங்கேயாவது வேறு செங்கல்பட்டில், தாம்பரத்தில் கூட இறங்கலாம். நீ எங்கே இறங்க போகிற? போய் சேர வேண்டிய இடம் எது? சிலருக்கு அதுதான் விளங்கலை. சிலருக்கு விளங்காமல் அப்படியே போயிடுவோம். ஐயா சரியா முடிவு பண்ணு. வாழ்க்கையை நீ தெளிவாக தீர்மானம் பண்ணு. போய் சேர வேண்டிய இடம் எது என்பதை முடிவு பண்ணு. சிலருக்கு பாருங்க, வாழ்க்கையில் இன்னும் சரியாக முடிவெடுக்க தெரியல அவங்களுக்கு. எங்கே போய் சேரணும்? அப்படியே போவோம்யா, போகிற போக்கில் போய் எங்கே போதோ போய் சேர்ந்துக்கலாம். கிடையாது, அப்படியெல்லாம் போக முடியாது. முதல்ல நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் எது என்பதை நீங்கள் தெளிவாகுங்கள். எப்படிங்க தெளிவாகிறது? வேதத்துக்குள்ளவா? வேதம் அதை குறித்த தெளிவை நமக்கு சொல்லுகிறது. நீ போய் எங்க சேரணும்னு விரும்பணும். எதை விரும்பணும்னு பைபிள் சொல்லுது, அதை விரும்பு. மற்றதெல்லாம் விரும்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. விரும்பிக்கிட்டு இருந்தா நாம போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர முடியாது. 10 இடத்துல இறங்கி ஏறிக்கிட்டு இருந்தோம்னா போய் சேர வேண்டிய இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போய் சேர முடியாது. அதனால உங்களோட வாழ்க்கையில் உங்களுடைய டெஸ்டினேஷன் ரொம்ப முக்கியம். நாம் விரும்பும் இடம் எது, அடைய விரும்பும் இடம் எது என்பதில் ரொம்ப தெளிவாக இருங்க. சிலருக்கு காசு, சிலருக்கு உறவுகள், சிலருக்கு உயர்வுகள், சிலருக்கு சமூக அந்தஸ்துகள், இவளின் மேல் நோக்கமாக இருக்கிறார்கள். ஆனால் எதின் மேல் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதன் மேல் நோக்கமாக இருங்கள். அதை நோக்கி உங்களோட பயணம் தொடரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப நான் ஜீவனை விரும்புகிறேன், நல்ல நாட்களை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்ப அந்த நல்ல நாட்களை காண வேண்டும் என்றால், நல்ல நாட்களை காண வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் என்ன பண்ணணும்? மரணமும் ஜீவனும் நாவின் கீழே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ மரணமும் ஜீவனும் நாவின் கீழே இருக்குன்னா, இந்த மரணம்னா என்ன, ஜீவன்னா என்ன, மறுபடியும் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, எல்லாம் இருக்குது, நீங்கள் படிச்சிக்கங்க. மரணம்னா சாபம், ஜீவன்னா ஆசீர்வாதம். மரணம்னா தீமை, ஜீவன்னா நன்மை. இவைகளை நீங்கள் அதில் பிரியப்படுகிறவர்கள், அந்த வசனம் சொல்லுது அதில் பிரியப்படுகிறவர்கள். சொல்லுங்க, பிரியப்படுகிறவர்கள். நீ எதில் பிரியப்படுகிறாயோ அதனுடைய கனியை நீ உன் வாழ்க்கையில் புசிக்க முடியும், அதை நீ அனுபவிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நன்மையை மாத்திரம் பிரியப்படுவீர்களானால், ஜீவனை மாத்திரம் பிரியப்படுவீர்களானால் அதனுடைய கனியை நீங்கள் புசிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் இன்றைக்கு நாம் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அதை தான் சொல்லிக்கிட்டு வரேன். கடந்த 2 வாரமாக அதை சொன்னேன். வார்த்தைக்கு, சாதாரணமாக தேவன் பேசக்கூடிய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தையே வார்த்தையினால் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:3 படி இவ்வுலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாயிற்று. ஒன்றுமே இல்லாமையில் சகலத்தையும் தேவன் தம்முடைய வாயினாலே, வார்த்தையினாலே ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தார். அப்ப வார்த்தைக்கு உருவாக்கும் வல்லமை இருக்கிறது. ஒன்றும் இல்லாமையில உருவாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர்தான் மூல ஆதாரம். ஆண்டவருக்கு ஏதாவது சோர்ஸ் இருந்தால் தான் உருவாக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்றும் இல்லாமையில் சகலத்தையும் உருவாக்க அவர் வல்லவர். ஒன்று. 2வது, ஆண்டவர் உருவாக்கும் பொழுது அங்கே வெறுமை இருந்தது. அந்த வெறுமையை மாற்ற தேவனிடத்தில் வார்த்தை இருந்தது. நம்ம வாழ்க்கையிலும் வார்த்தை இருந்தால் போதும், வெறுமைகள் எல்லாம், குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க அது ஒன்றே போதுமானது. ஒழுங்கீனங்கள் எல்லாம் சரியாகிறதற்கு வார்த்தை போதுமானது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதிலிருந்து அடுத்தது 2வதா ஒரு காரியம் சொன்னேன். வார்த்தைக்கு குணமாக்கும் வல்லமை உண்டு. வார்த்தை என்ன பண்ணோன்னா, வியாதிகளை நீக்கி நம்மை சுஸ்தமாக்கும், நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியமாக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு உதாரணத்தை சொல்லி அதை நான் உங்களுக்கு விளக்கினேன். ஒரு 100க்கு அதிபதி சொல்கிறான், என் வார்த்தைக்கு
ஒரு வல்லமை இருக்கியா? நான் ஒரு 100க்கு அதிபதி. ஒருவனை போவென்றால் போகிறான், வா வென்றால் வருகிறான், இதை செய் என்றால் செய்கிறான். என் வார்த்தை அவ்வளோ வல்லமையான காரியங்களை நடப்பிக்கும்னா உங்கள் வார்த்தை அதை விட மேலானதை செய்யும் என்பதை அவன் ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணுறான்? சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2வது, வார்த்தைக்கு வியாதிகளை குணமாக்கும் வல்லமை இருக்கிறது. 3வதாக, வார்த்தை என்ன செய்யும்? கவனிங்க, வார்த்தைக்கு பிசாசின் மேல் அதிகாரம் உண்டு. இன்றைக்கு 3வதா ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். வார்த்தை பிசாசின் மேல் அது என்ன பண்ணும்னா அதிகாரம் செலுத்தும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு எதிரி உண்டு. அது யார் என்றால் பிசாசு என்று வேதம் சொல்கிறது. மற்றவங்க யாரும் உங்களுக்கு எதிரி கிடையாது. மற்றவங்க யாரையும் நீங்கள் எதிரியாகவும் பார்க்கக்கூடாது. எல்லாரும் நம்முடைய சகோதர சகோதரிகள். சில நேரங்களில் மனிதர்கள் நம்மளை தூற்றலாம், சில நேரத்தில் அவங்க நமக்கு விரோதமாக ஏதாவது செய்யலாம், பகைக்கலாம். ஆனாலும் அவர்கள் யாரும் நமக்கு எதிரி கிடையாது. அவங்க அறியாமல் அதை செய்கிறார்கள். நாம் அவர்களை ஆசீர்வதிக்க, நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரே ஒரு எதிரி உண்டு. அந்த எதிரியுடைய பெயர் பிசாசு என்று வேதம் சொல்லுகிறது. பழைய பாம்பு, ஆதியிலே மனுஷனை வீழ்த்தின பிசாசு அவனுடைய பெயர். கவனிங்க, அந்த பிசாசுடைய தூதர்களும் அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் உண்டு, இந்த மனு குலத்தை கெடுக்க வேண்டும். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வரான் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசுடைய நோக்கமே அழிக்கிறது, திருடுறது, கொல்றது. கவனிங்க, மனிதர்களை அழிக்கும்படி, அவர்களுடைய உடைமைகளை, அவருடைய சமாதானத்தை, தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை திருடும்படி விரும்புகிறான். ஆகவே தான் அவனுக்கு திருடன் என்று பெயர். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, திருடனுக்கு எச்சரிக்கையாயிரு. திருடனுக்கு எச்சரிக்கையாயிரு. கவனிங்க, இந்த உலகத்தில் ஒரே ஒரு எதிரி, அவன் பிசாசு. அப்ப நல்லா கவனிங்க, உலகத்தில் இருக்கிற மக்களை அலைக்கழிக்கும்படி, கெடுக்கும்படி பிசாசும் அவனுடைய தூதர்களும் சுற்றி திரிகிறார்கள் என்று வேதவாசனம் சொல்கிறது. மத்தேயுல 12ஆம் அதிகாரத்தில் பிசாசு என்ன பண்ணுவானா? சுற்றி திரிகிறான். 1 பேதுருல அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுறார், எவனை விழுங்கலாமோ என்று அவன் சுற்றி திரிகிறான். அவனுடைய வேலை சுற்றி திரிவது. கவனிங்க, அப்படி பிசாசு சுற்றி திரிகிறான், சில மக்களை கட்டி வைத்திருக்கிறான். கவனிக்கணும், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் பிசாசுடைய கட்டுகளிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி இருக்க பாருங்கள், ஆண்டவரோட ஐக்கியம் கொள்ளுங்கள். அதிகமாக ஜெபத்திலும் வேத தியானத்திலும் தேவனுக்கு கேட்கும் காரியங்களிலும் அதிகமாய் நீங்கள் இணைந்திருங்கள். ஏன் அப்படி இணைந்திருக்க வேண்டும்? ஏனென்றால் பிசாசு சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான். அவன் தான் விட்டு வந்த இடத்தை திரும்ப வந்து பார்ப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இடம் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்குமானால் அந்த இடத்திற்கு வந்து அது வெறுமையாயிருக்க கண்டால் அவன் தன்னிலும் பொல்லாத வேறே பெரிய ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து அங்கே குடி வந்துடுவான்னு வசனம் சொல்லுது. யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, சில காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். பிசாசுக்கு இயேசு கிறிஸ்து கிட்டேயே அவன் திரும்ப திரும்ப வந்தான். ஆண்டவர் சொன்னாரு, இவ்வுலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். ஒரு முறை வரல, பல முறை வந்தான். ஆண்டவர் சொன்னாரு, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, பிசாசு அப்பப்போ வந்து பார்ப்பான், அவன் ஐட்டம் ஏதாவது உங்ககிட்ட இருக்கான்னு கொஞ்சம் நோட்டம் விடுறான், கொஞ்சம் கவனம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது கவனிங்க, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிகிறதின் மூலமாக மட்டுமே பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் காட், ஆமென். நல்லா கவனிங்க, எதிர்த்து நிற்கிறதுனா சில ஆட்கள் பாருங்க, நான் பிசாசுக்கு எப்பயும் எதிர்ப்பு தான். நான் போகும்போது வரும்போதெல்லாம் பயங்கரமாக பிசாசை கட்டி ஜெபம் பண்ணுவேன், கட்டி ஜெபம் பண்ணு. ஆனால் அவன் கட்டப்பட மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? உனக்கு கீழ்ப்படுதலே கிடையாது. சில ஆட்கள் பாருங்க, போகும்போது வரும்போது இயேசுவின் நாமத்தில் கட்டுறேன் பிசாசை, இயேசுவின் நாமத்தில் கட்டுறேன் பிசாசன்னு. நீ பிசாசை எவ்வளோ கட்டினாலும் அவன் கட்டப்படாததுக்கு காரணம் என்னன்னா, நமக்குள்ள கீழ்ப்படுதல் இல்லைன்றது தான் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, இந்த பிசாசின் மேல தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமா, பிசாசுகளை நீங்கள் துரத்துவீர்கள். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கர்த்தர் பிசாசுகளை துரத்தும்படியான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல தேவனற்ற வாழ்க்கை,
யாராவது ஒருவர் தேவனிடத்தில் இல்லாமல் இருப்பார்களானால் அவர்கள் மேல் யார் ஆளுகை செய்கிறார்கள் என்றால் இவ்வுலகத்தின் அதிபதி அல்லது பிசாசு ஆளுகை செய்கிறான் என்று பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யாரெல்லாம் தேவனுடைய ஆளுகையின் கீழ் இல்லையோ, யார் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களா இல்லையோ, அவர்கள் இருளின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறார்கள் என்று பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இங்க யாராவது புதுசா வந்திருப்பீங்கன்னா, ஆண்டவரை அறியாம இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காம தேவனுடைய பிள்ளையா ஆகாம பூரணமான மனம் திரும்புதலுக்குள்ள வராம இருப்பீர்களானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள், நீங்கள் கிறிஸ்துவினுடைய ஸ்தானாதிபதிகளாய் பிள்ளைகளாய் மாறுங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்று அனுபவிங்கள். ஆமென், அல்லேலூயா. காரணம் என்னவென்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுபட வேண்டியது அவசியம். தேவன் உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் சுதந்தரிக்க நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் மாற வேண்டும். ஆமென். சரி, கவனிங்க, வார்த்தைக்கு பிசாசின் மேல் அதிகாரம் உண்டு அல்லது பிசாசை ஜெயிக்கிறதற்கான வல்லமை வார்த்தையில் உண்டு என்பதை ஒரே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி. இந்த வேத பகுதி மிகவும் அதிகமாக நிறைய பேர் அதை விரும்பி படிக்கிற ஒரு வேத பகுதி. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் லேகியோன் என்கிறதான ஒரு பிசாசு பிடித்த மனிதனை நாம் பார்க்கிறோம். கவனிங்க, இந்த ஆண்டவரை குறித்து யோசிக்கும் பொழுது ஆச்சரியமான காரியங்கள்ல ஒன்று இந்த வேத பகுதி. ஏனென்றால் அந்த கதரேனருடைய நாட்டிற்கு இயேசு ஒரு படகுல பயணிக்கிறார். இயேசு கிறிஸ்துவ அவருடைய சீஷர்களை என்ன பண்ணாங்களாம்? பயணிக்கிறாங்க. காணிக்க பாட்டில் என்ன பாட்டு பண்ணாங்க பாருங்க, படகுல காணாதவர் போல் இருந்தார். அந்த சீன் தான் இது பாருங்க. படகுல இயேசு பயணிக்கிறார். பெரிய காற்றும் கொந்தளிப்பும் அங்கே உண்டாகிறத நாம பார்க்கிறோம். அப்படி இயேசு ஒரு சீஷர்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு மொத்த பேரும் உயிருக்கு பயப்படுறாங்க. அப்படி ஒரு பயணம் போய் இந்த ஒரே ஒரு ஆளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேத பகுதியை வாசிச்சா ரொம்ப ஆச்சரியம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரே ஒரு ஆளை விடுதலை ஆக்குறதுக்கு, ஒரு ஆளை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பேர் உயிரையும் பணையம் வச்சு டிராவல் பண்ணி கதரேனுடைய நாட்டுக்கு போய் அந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுத்துட்டு அவன் அவ்வளோதான் அந்த மனுஷனை விடுதலையாக்குவார். அவன் கேட்பான், நான் உங்கள் கூடவே வர்றேன், இல்லை நீ உங்கள் ஊரில் போய் ஊழியத்தை செய்யின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறான்னா திரும்பி இக்கரைக்கு வந்துடுவார்னு இருக்கும். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அக்கறைனாலே அக்கறைக்கு சென்றார்னு ஒரு பிரசங்கம் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள். இந்த மனுஷன் மேலே அவருக்கு அக்கறை இருக்குது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உன் மேலேயும் அக்கறை இருக்குது, உன்னையும் அக்கறைக்கு கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. ஆமா, அக்கறையினாலே அக்கறைக்கு சென்றார். அல்லேலூயா. கவனிங்க, இந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக இயேசு படகுல டிராவல் பண்ணி வந்து அவனை விடுவிச்சு அவனை ஆசீர்வதிச்சு அவனுடைய சொந்த பந்தங்களோட அனுப்பிவிட்டாரு. ஒருத்தருக்காக ஆண்டவர் அவ்வளவு மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், இந்த காலை வேளையில இங்க வந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தர் மேலையும் ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். ஆமென். சத்தமா சொல்ல மாட்டீங்களே? என் மேல யாருக்கு அக்கறை இருக்குது? நான் சொல்றேன், இயேசுவுக்கு அக்கறை இருக்கிறது. அல்லேலூயா. இவனுக்கு பாருங்க, இவனுக்கு பிசாசு பிடிச்சதுனால இவனை கண்டுக்கிறதுக்கு ஆளு கிடையாது. நம்ம பாஷையில் சொன்னா கேப்பார் மேப்பார் கிடையாது அவனுக்கு. பாவம். ஏன்னா அவன் வாழ்க்கை சீர்குலைந்து போயிருக்கிறது. ரொம்ப வேதனையின் மத்தியில் அவன் ட்ரெஸ் இல்லை, அவன் போட்டுக்கிறதுக்கு வஸ்திரம் இல்லை, வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டவனாய் சங்கிலிகள்னாலே கட்டப்பட்டவனாய் அந்த சங்கிலிகளெல்லாம் சில நேரத்தில் அறுத்துக்கிறான். சங்கிலிகளெல்லாம் அறுத்துட்டு இந்த இதில் கல்லறைகளில் போய் குடியிருந்து ஒரே கூக்குரல் இட்டு வருகிறவர்களையும் போகிறவர்களையும் காயப்படுத்தி அவன் தன்னைத்தானையும் காயப்படுத்தி கொள்ளுகிற ஒரு மனுஷனாய் இருந்தான். பிசாசு என்ன வேலை பண்ணுது பாருங்க. அவன் போற வர்றவங்களெல்லாம் அடிக்கிறான், போற வர்றவங்களெல்லாம் காயப்படுத்துறான், தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறான். பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள பூந்துச்சுன்னா தன்னைத்தானே காயப்படுத்திக்க செய்யும். சில ஆட்கள் பாருங்க, கோவம் வந்துச்சுன்னா செவுத்தெல்லாம் அடிப்பான். பார்த்துருக்கீங்களா? பேய் சோத்திரம். இந்த பேயெல்லாம் தரத்தணும் இயேசுவின் நாமத்தில். எங்கேயாவது போய் செவுத்துல முட்டி கட்டையெல்லாம் எடுத்து அடிச்சுப்பான். சில ஆள் என்ன நானே காயப்படுத்தி கொள்கிறேன். அது பேயோட தன்மை தானே அது. கரெக்டாக கோபத்தில் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, சாட்டை எடுத்து 6 அடி அடிக்க போகிறேன். பேய் சோத்திரம். நான் அண்ணாமலையை சொல்கிறேன், நீங்கள் நினைக்காதீங்க.
ஆமாம், இங்கே சொல்கிறேன், நீங்கள் ஏன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. சோத்திரம். இந்த மாதிரி தன்னைத்தானே அடிச்சுக்கிறது, குச்சி வச்சு கத்தி வச்சு கிழிச்சிக்கிறது, எதையாவது ஒன்று பண்ணுறது, இடிச்சுக்கிறது, காயப்படும், இதெல்லாம் பேய் உள்ளே போய் உக்காந்துக்கிட்டு செய்கிற வேலை. தேவனுடைய பிள்ளைகள் யாரும் அப்படி செய்ய மாட்டார்கள். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. ஏன்னா என் சரீரம் தேவனுடைய ஆலயம்னு தெரியும். என் சரீரம் எனக்கு சொந்தமானதில்லை, என் வாழ்க்கை எனக்கு சொந்தமானதில்லை, இது இயேசுவுக்கு சொந்தமானது. அல்லேலூயா, இதை நான் சேதப்படுத்த முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிசாசு போய் உட்காந்துக்கிட்டு அவன் பாவம், அவன் வாழ்க்கையை குடும்பத்தை விட்டு பிரித்து, உறவுகளை விட்டு பிரித்து, அவனை தனிமைப்படுத்தி, ஐயோ அவன் வனாந்தரத்தில் கூக்குரலிடுவனா, வேதனைப்படுத்தி கொள்றவனா அவன் வாழ்க்கை கழிந்து கொண்டிருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், யாருடைய வாழ்க்கையிலாவது பிசாசு இந்த மாதிரி உடைய குடும்பங்களை சிதைத்து, உடைய வாழ்க்கையை சிதைத்து, உங்களை தனிமைப்படுத்தி, பலவிதமான வேதனைகளாலே உங்களை உருவ குத்துவானால் தேவன் உங்கள் வாழ்க்கையை தேடி வருகிறார். பிரைஸ் காட். ஆமென். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்து உங்களை மாற்றுவதோட விருப்பம், உங்களை ஆசீர்வதிப்பதோட விருப்பம். அவனிங்க இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கிறார். அவனை சந்திச்ச மாத்திரத்தில் 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்ன நடக்கிறதாங்க? இந்த பிசாசு உடனடியாக ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து, தேவனுடைய குமாரனே, எங்களை வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீர் அப்படின்னு நம்ம கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். 7வது வசனம், இயேசுவே, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். நல்லா கவனிங்க. என்னை வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீர், என்னை வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீர்னா ஆண்டவர் பாருங்க அவன்கிட்ட பேசுறார். என்ன பேசுற தெரியுமா? உன் பேர் என்ன, பேர் என்னன்னு கேட்கிறார். அவன் சொல்றான், நாங்கள் அநேகராக இருக்கிறபடினால் உங்களோட பேர் லேகியோன். ஒரு ஆளுக்குள்ள ஒரு பேய் பிடிச்சாலே பெரிய பிரச்சனை. இவனுக்குள்ள நிறைய பேய் சொல்கிறாங்க, 6000க்கும் அதிகமான பேயாம். 6000க்கும் அதிகமான பேய். எப்படி இருக்கும் பாருங்க. நாங்கள் அநேகராக இருக்கிறபடினால், அந்த லேகியோன்றது, லேகியோன்னா இந்த பட்டாலியன், இந்த ரோமரில் என்ன பண்ணுவாங்கன்னா 600 கணக்கு பண்ணுவாங்க எப்போவுமே. அதனால் இது 10 600 சேர்ந்தது இந்த லேகியோன்னு சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க. கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஞாபகத்தில் வைங்க, 6000 பேய். ஆனால் சில நேரத்தில் அது கூட எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இந்த 6000 பேய் ஒன்றா ஒரு இடத்துல இருக்குது. 6000 பேய் ஒன்றா ஒரு இடத்துல இருக்குது பாருங்க. நம்மால் 10 பேர் ஒன்றா ஒரு இடத்துல இருக்க மாட்டான். இந்த பேய்களுக்கு இருக்கிற ஒன்னஸ் கூட நம்ம ஆட்களுக்கு இல்லைன்னா இவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் பார்த்துக்குங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. 10 பேரை ஒன்றா விட்டு பாருங்க, எங்கேயும் இருக்கிறானா பாருங்க, இருக்க முடியாது அவனால். 6000 பேய் சேர்ந்து அவனை அழிக்கிறதுல அவ்வளோ தீவிரம் காட்டுது. நாம் அவ்வளோ பேரும் சேர்ந்து ஒருத்தரை வாழ வைக்கிறதுக்கு தீவிரம் காட்டுறோமா? அல்லேலூயா. ஆமாம், பேய்க்கு இருக்கிற ஒரு மனம் நம்மில் பலருக்கு இல்லை. வருத்தமான செய்தி தான். இந்த பேய் அவனை கொல்றதுக்கு எத்தனிக்கிறது. ஆண்டவர் அவன் பேர் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவனை அந்த பேயை தருத்திடுறாரு. கவனிங்க, ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 8வது வசனத்தை மாத்திரம் வாசிங்கள் வேகமா. 8. ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி. நல்லா கவனிங்க, என்ன பண்ணாரா? இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லி இருந்தார். அவர் பாருங்க சத்தமா கூட சொல்லலையா. அத பாருங்களேன், உள்ள இருந்து அப்படி அந்த மனுஷனை பார்க்கும் போதே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அதை சொன்னதுனால அந்த பிசாசு எங்களை வேதனைப்படுத்தாதீங்கன்னு வந்து காலில் விழுந்துருச்சு. அவர் சொன்ன மாத்திரத்தில் இந்த பேய்களுக்கெல்லாம் இந்த சரீரத்துக்குள்ள தங்க முடியல. அவர் சொன்னார், இந்த பேயெல்லாம் இப்போ வெளியில் ஓட ஆரம்பிக்குது. பாருங்க, இதெல்லாம் எனக்கு படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் 14 வயசுலேருந்து இந்த பைபிளை படிச்சுட்டு இருக்கிறேன். வழக்கமாக படிக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. சொன்னால் போகுமா அப்படின்னா
எனக்கு நான் சொல்லியிருக்கேன்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க. சொன்னா போகுமா அப்படின்னா அது எனக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்ப முடியல. சொன்னா போகுமா, பேய் எப்படி அப்படி போகும் அப்படின்னு. ஒரு நாளில் நான் ஒரு பேயை ஓட்டும் போது சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு. அதுக்கிட்ட நான் கெஞ்சிற குரல்ல சொன்னேன், அதுக்கே போயிட்டுது. பிரைஸ் காட், அல்லேலூயா. நான் பாருங்களேன், அது கெஞ்சிற குரல்னு ஏன் சொல்கிறேன்னா அதான் அனுபவமே. ரொம்ப பயத்தில் சொல்லிட்டேன் நான் அதை. ஆனால் அதுக்கே போச்சுன்னா அப்புறம் அதிகாரத்தில் சொன்னதெல்லாம் வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், பிசாசுக்கெல்லாம் கொஞ்சம் எங்களை பார்த்தா பயம்தான். ஏன்னா பாருங்க, அதுக்கு தெரியும். சிலரெல்லாம் பார்த்தா பக்கத்தில் வந்து தோல் மேலெல்லாம் கை போட்டு ஃப்ரெண்ட்லியாக பழகிறோம். சில ஆள் பைபிள்லாம் தலைமாட்டில் வச்சுக்கிட்டு தூங்குவான், வந்து பக்கத்துலேயே படுத்துப்போம். நீ பைபிள் வை, 10 டிரான்ஸ்லேஷனை வச்சுக்கோ, பக்கத்தில் தான் படுக்கும். இப்போ எங்ககிட்டலாம் அது வர்றதில்லை. ஏன்னா அதுக்கு அதோட தலையிலேருந்து வால் வரைக்கும் மொத்தத்தையும் செதைச்சிட்டாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அதை பற்றிய ரகசியங்கள்லாம் நமக்கு புரிஞ்சிட்டதுனால வர்றதில்லை. பிரைஸ் காட், ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா உங்ககிட்ட வாலாட்ட மாட்டான். ஆமாம், ஞாபகம் வச்சுங்க. சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, டெய்லி வீடுகளில் போய் ஒரே கொஞ்சம் 4 சொட்டு எண்ணெய், 1 பாட்டில் தண்ணியை வீட்டை சுற்றி தெளிச்சாதான். சில ஆட்களுக்கு இதே வேலை பாருங்க. போ, இயேசுவின் ரத்தம் ஜெயம், எல்லாத்திலையும் தெளிச்சிட்டாதான். அப்பயும் கல்லா விழுது பிரதர், விழும். ஏன்னா நீ எண்ணெயிலையும் தண்ணியிலையும் தேடுற தேவனை. நான் சொல்கிறேன், வார்த்தையில் தேவன் இருக்கிறார். உன் வாழ்க்கைக்குள்ள தேவன் வரட்டும். தேவனை எண்ணெயில் தேடாத, தேவனை உன் இருதயத்தில் வை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். அப்ப நல்ல கவனிங்க. கர்த்தர் சொன்னார், சொன்ன மாத்திரத்தில் இந்த பிசாசு அந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போனான் என்று வசனம் சொல்லுகிறது. போயிட்டான், பன்றிகளுக்குள்ள போயிட்டான். பிசாசு போயிட்டான். இந்த மனுஷன் எப்படி இருக்கான்? அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லி இருந்தார் அவன் விடுதலை. ஆனால் அடுத்த வார்த்தை எப்படி இருக்குது பாருங்களேன். அவன் நல்ல வஸ்திரம் தரிச்சு, நீங்க பாருங்க 15வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து, சொல்லுங்க, வஸ்திரம் தரித்து. பாருங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா நல்ல வஸ்திரம் தரிக்க கூட கற்றுக் கொடுத்துட்றாரு. அல்லேலூயா. ஆமா, சும்மா இந்த பேய் மாதிரி எல்லாம் உடுத்த மாட்டான் அவன். சிலர் பாருங்க, பாவம் கிழிஞ்சதெல்லாம் போட்டுக்கிட்டு திரியிறான். கேட்டா அதான் ட்ரெண்ட், அது பேய். ட்ரெண்ட் இல்லை, பேய். இயேசு கிறிஸ்து நல்ல வஸ்திரம் தரித்து எப்படி இருக்கான்? உட்கார்ந்து. சொல்லுங்க, உட்கார்ந்து. சொல்லுங்க, உட்கார்ந்து. அதுக்கு முன்னாடி அவனால் என்ன பண்ண முடியல? சொல்லுங்க, உட்கார முடியல. சில ஆட்களுக்கு கீழே உட்கார முடியாது, பார்த்துருக்கீங்களா? அவனால் அப்படி இருக்க முடியாது ஒரு இடத்துல. அப்படியே இருப்பான் அவன், பாவம். அது பேய் பிடிச்சிருக்கான் அவனுக்கு. அவனை உட்கார்றதுக்கு அப்படி உட்கார வைக்கணும்னா கர்த்தர் வேணும்ன்றேன் நான். அல்லேலூயா. ஆமாம், உட்கார வைப்பார் ஆண்டவர். அப்போ உட்காந்து வசனம் கேட்குறான். சில ஆள் பாருங்க, பிரசங்க நேரத்தில் உட்காரவே முடியாது அவனால். 1 மணி நேரம் ஒழுங்காக உட்கார சொல்லுங்க பார்க்கலாம், 8 வாட்டி போயிடுவான். இப்போ தான் பாத்ரூம் வரும், தண்ணி தாகம் வரும், டீ குடிப்பான், சம்சா தின்னுவான், பிஸ்கட் சாப்பிடுவான். அவன் பேய், அவனை உட்கார விட்டுறதில்லை. சோத்திரம். உட்கார விடாமல் இப்போ அது என்னவா ஒன்று பண்ணுது அவனை. இப்போ குண்டி கீழே இருக்க மாட்டேங்குது, பாவம். என்ன பண்ணுறது? சோத்திரம். அவன் உட்கார்ந்து, வசனம் அழகாக சொல்லுது, உட்கார்ந்து புத்தி தெளிந்து சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு சொல்கிறான் ஒரு வார்த்தை, ஐயா நான் உங்கள் கூடவே வந்துடுறேன், என்ன உங்கள் கூடவே கூட்டு போயிருங்க, நான் உங்கள் கூடவே இருந்துடுறேன், எனக்கு இது நல்லா இருக்குது, இந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது, சமாதானமாக இருக்குது, என்னை எங்கே உங்கள் கூடவே கூட்டு போயிருங்க. ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா உன்னை குறித்து தானே தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்குது. இப்போ இங்கே ஏன் கூட வர்றது இப்போ முக்கியம் இல்லை. உன் ஜனம் இன்னும் உன்ன மாதிரி கட்டப்பட்டவன் ரொம்ப பேர் இருக்கான் ஊருக்குள்ளே. ரொம்ப பிசாசுகள்னால கட்டப்பட்டு அலக்களிக்கப்பட்டிருக்கிற மக்கள் ரொம்ப பேர் இருக்கான். அவனுக்கு போய் நீ என்ன பண்ணு, விடுதலையை சொல்லணும், இந்த நற்செய்தியை சொல்லணும், நீ போன்னு கர்த்தர் அனுப்பிட்டார். அப்போ நான் ஒரு காரியத்தை சொல்லி அடுத்த குறிப்புக்குள்ளே போகிறேன். என்ன? ஆண்டோட வார்த்தை பிசாசின் மேல் வல்லமை உள்ளது. ஆமென், அல்லேலூயா.
அப்ப நான் சொல்றேன், எங்க வார்த்தை இருக்கிறதோ அங்க பிசாசு வாலாட்ட முடியாது. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, வார்த்தை இருந்தா பிசாசு வாலாட்ட மாட்டான். வார்த்தை இருக்கிற இடத்துல பிசாசால ஒன்றும் கிரியை செய்ய முடியாது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, பாருங்க, முதல்ல இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துருவோம் வேகமா. இன்னொரு 2 காரியத்தை வேகமாக சொல்லிடுறேன். அடுத்தது, வார்த்தைக்கு இருக்கிற இன்னொரு வல்லமை என்னன்னா, வார்த்தை நாம் காணக்கூடிய இந்த உலகத்தை வார்த்தையானது கட்டுப்படுத்த வல்லமை உள்ளது. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றேன். வார்த்தையை நீங்க பார்த்துருக்கீங்களா? வார்த்தையை கேட்குறீங்களே தவிர அதை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. சொல்லுங்க, வார்த்தையை யாரும் என்ன பண்ணதில்லை, பார்க்க முடியாது. சொல்லுங்க, வார்த்தையை பார்க்க முடியாது. ஆனா வார்த்தையோட செயல்களை பார்க்க முடியும். அப்படிதானா இல்லையா? ஆமாவா இல்லையா? இங்க பாருங்க, இப்ப இங்க ஒரு புல்பிட்டை பார்க்குறீங்க, இதை பார்க்குறீங்க தானே? இந்த புல்பிட்டை நீங்க பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்க இருந்தது தெரியுமா? என் வாயில் இருந்தது. இந்த புல்பிட்டு என் வாயிலிருந்து வந்தது, தெரியுமா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னேன் பாருங்க, இதுக்கு இந்த சைஸ் இருக்கணும், இந்த ஹைட் இருக்கணும், இவ்வளவுதான். ஒரு பைபிள், ஒரு டைரி வைக்கிற மாதிரி இருந்தா இது போதுமானதுன்னு சொன்னேன்னா, அந்த வாயிலிருந்து வந்த பிறகு இது என்ன ஆயிடுச்சுன்னா உண்டாயிருச்சு. வார்த்தையா இருக்கும்போது அதை நம்ம பார்க்க முடியல. அது செயலான உடனே என்ன ஆயிடுச்சு, பார்க்க முடிந்தது. அப்ப பாருங்க, எந்த ஒரு காரியங்களும் நீங்க பார்க்கிற எந்த மெட்டீரியலும் ஒருத்தருடைய எண்ணத்தில் இருந்தது, பிறகு அது வார்த்தையாயிற்று, பிறகு அது என்னவாயிடுச்சு, செயலா பொருளா மாறிடுச்சு. இப்ப பாருங்க, அப்ப வார்த்தைக்கு இரண்டாவது இயற்கையின் மேல், காணக்கூடிய உலகத்தின் மேல் அதிகாரம் உள்ளது என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதை சொல்றதுக்கு முன்னாடி 2 வசனங்களை நம்ம படிக்க போறோம். சரி, அதுல இந்த முன்னாடிய பிசாசினுடைய காரியத்திலே இன்னும் ஒரு காரியம் இருக்கு, அதை சொல்றதுக்கு டைம் இல்லை, நான் அதை அடுத்த வாரம் பார்க்கிறேன். இப்ப இங்க வந்துருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17, 18. 2 கொரிந்தியர். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. சரி, அடுத்தது, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, 2 முக்கியமான காரியங்களை இங்க சொல்லி இருக்கிறாரு. ஒன்னு காணப்படுகிறவைகள், இன்னொன்னு காணப்படாதவைகள். இந்த உலகத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று காணப்படுகிறவைகள், இன்னொன்று காணப்படாதவைகள். எல்லாரும் சொல்லுங்க, காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள். காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள். காணப்படுகிறவைகள் எப்படிப்பட்டவைகளா? காணப்படுகிறவைகள் எப்படிப்பட்டவங்க? காணப்படுகிறவைகள் அப்படின்னா எதெல்லாம் உங்க கண்களால பார்க்க முடியுதோ அது எல்லாம் அநித்தியமானவைகள்னா அழியக்கூடியவைகள்னு அர்த்தம். பார்க்கிறது எல்லாம் அழியக்கூடியது. பார்க்கறதெல்லாம் எப்படிப்பட்டது? அழியக்கூடியது. நாம பார்க்கிற காடு, மலை, கடல், அது இது, நீங்க பார்க்கிற எல்லாம், எதெல்லாம் உங்க கண்களுக்கு தெரிகிறதோ அதெல்லாம் அநித்தியமானது. ஒரு கொஞ்ச காலம் இருந்து பிறகு இல்லாமல் போகக்கூடியது அல்லது உருமாற்றம் அடையக்கூடியது. கவனிங்க, காணப்படாதவைகள் எப்படிப்பட்டவைகள்? நித்தியமானவைகள். எது உங்களால பார்க்க முடியலையோ அது நித்தியமானது. இப்ப இந்த இடத்துல அதை எதை சொல்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளை வச்சு சொல்றாரு. நம்ம ஹியூமன் பாடி இருக்குல்ல, அதை வச்சு சொல்றாரு. ஹியூமன் பாடியில காணப்படுறது ஒண்ணு இருக்கு, காணப்படாதது ஒண்ணு இருக்கு. மனுஷ சரீரத்தில் இப்ப உங்க சரீரத்தை நீங்க பாக்குறீங்க, இது காணப்படாதது. காணப்படாதது எது? உங்க ஆத்மா, உங்க ஆவி. இதை நீங்க பார்த்ததில்லை. யாரும் பார்த்திருக்கீங்களா? உங்க ஆவிய பார்க்க முடியாது. அப்ப பார்க்க முடியாத இந்த ஆவி அழியாத நித்தியமானது. பார்க்கக்கூடிய இந்த சரீரம் அநித்தியமானது, அழிந்து போகக்கூடியது. விளங்குதா உங்களுக்கு? இந்த சரீரம் என்ன ஆகுது? அழியக்கூடியது. கொஞ்ச காலத்துல வயசான பிறகு மறிச்சோம்னா அப்புறம் எடுத்துட்டு போய் கல்லறையில வைப்பாங்க. கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம்
காணாம போயிடும். அழியக்கூடியது இந்த சரீரம், அழியாதது ஆத்மா. அது போல எதெல்லாம் காண முடியாததோ, காணக்கூடாதவைகள் சிலதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் நித்தியமா இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒன்று வார்த்தை. வார்த்தை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. பார்க்க முடியாத வார்த்தை என்றென்றைக்கும் நிலைக்கக்கூடியது. வானமும் பூமியும் மாறினாலும் என் வார்த்தை என்ன பண்ணாது? ஒழியாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தை என்னென்றைக்கும் நிற்கக்கூடியது. இப்ப காண கூடிய உலகத்தை காணக்கூடாத வார்த்தை என்ன பண்ணதுன்னா கட்டுப்படுத்துகிறது. கட்டுப்படுத்துதா? அதைத்தான் நாம என்ன சொன்னோம்? எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் இருக்கா? எபிரேயர் 1:3ல இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். நல்லா கவனிங்க, தாங்குகிறவராய் அப்படின்னா கட்டுப்படுத்துகிறவராய் அர்த்தம். அப்ப காணக்கூடிய இந்த உலகங்கள் காணப்படாத தேவனுடைய வார்த்தையினாலே கட்டுப்படுத்தப்பட்டு இயங்குகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காணப்படுகிற உலகம் காணப்படாத தேவனுடைய வார்த்தையினாலே கட்டுப்படுத்தப்பட்டு இயங்குகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. வார்த்தையினால தான் உலகங்கள் இயங்குகிறது. கவனிங்க. அப்ப இயற்கைய இங்க நீங்க பார்க்கிற எல்லாம், காற்று, கடல், மலை, அலை, எதுவா இருந்தாலும் அது வார்த்தையால் கட்டுப்படுத்தப்படும். அப்ப இப்ப இங்க நீங்க வாசிச்சீங்க இல்லையா, மார்க் 5ஆம் அதிகாரம், அதுக்கு முன்னாடி 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா இந்த கதரேனுடைய நாட்டுக்கு வர்றாங்க. படகுல பயணம் பண்ணி வர்றாங்க. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகுல பயணப்பட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. வந்துகிட்டே இருக்கும்போது கவனிங்க, படகுல இயேசு கிறிஸ்து ரொம்ப பிரயாணத்தினால கொஞ்சம் அசதி ஆயிட்டார். படகுல கீழ்த்தட்டுல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா தூங்குறாரு. காற்று பயங்கரமா அடிக்குது. பயங்கரமா பலத்த காற்று அடிக்குது. காற்று அடிச்சு அலைகள்னால அந்த படகு அலமோதுது. படகு அலமோதி அப்படி அந்த படகை கவிழ்ற மாதிரி ஆகுது. கவிழ்ற மாதிரி ஆனா இப்ப இவங்க கத்துறாங்க. என்ன கத்துறாங்க தெரியுமா? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை. எழுப்புறாங்க இயேசு கிறிஸ்துவ. பாருங்க, பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட தானே போனோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்ன பண்ணுவேன்? உன்னை விடுவிப்பேன். இதானுங்க உலக வழக்கம். ஆமாவா இல்லையா? ஆனா இவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு பாருங்க. அவங்க கத்தன உடனே அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். சரி. அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? பாருங்க, இங்க ரொம்ப டீசென்ட்டா இருக்குது. இந்த இடத்துல ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று. இன்னொரு இடத்துல இந்த சம்பவம் சொல்லும் போது அவர் கொஞ்சம் கடிந்து கொள்றாரு அவங்கள. ஏன் பயப்பட்டீர்கள்? ஏங்க, கடல் கொந்தளிக்கும் போது பயப்படாம என்னங்க பண்ணுவான்? ஏன் பயப்பட்டீர்கள் கேள்வி கேட்கிறாரு. ஏன் பயப்பட்ட? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? அப்ப என்ன சொல்ல வராரு முதல்ல? இப்ப பாருங்க என்ன சொல்ல வராரு. அவங்க கூப்பிட்டாங்க, சரி. கூப்பிட்டதுக்கு எழுந்து காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்திட்டாரு, சரி. இப்ப நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? அவங்கள பாருப்பா, கரெக்டா கூப்பிட்டீங்களா? நல்ல வேலை, கொஞ்சம் ரொம்ப டயர்ட்ல அசதியா தூங்கிட்டேன், கரெக்டா எழுப்பிட்டீங்க. பேதுரு, உன் சத்தம் தாண்டா ரொம்ப பலத்த சத்தமா வந்தது. எப்பா நான் தொண்டடா வந்தது, கரெக்டா கூப்பிட்டு என்ன எழுப்பிட்ட பேதுரு, இல்லைன்னா மொத்த பேரும் முங்கி போயிருப்போம். அப்படிதானே பாராட்டி இருக்கணும். நியாயமா? ஆமாவா இல்லையா? பாராட்டி இருக்கணும். இவர் பாராட்டாம என்ன பண்றாரு? ஏண்டா முதல்ல பயந்தீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? நீங்க பயந்து என்ன வேற பயமுறுத்துறீங்க போலடா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அவரு. அப்ப அவர் இவங்க கிட்ட வேற ஒண்ணு எதிர்பார்க்கிறார். அதான் பாயிண்ட். அங்க கவனிங்க, அந்த பாயிண்ட் அடுத்த வாரம் சொல்றேன். அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்றது அப்புறம் போவோம். இப்ப எழுந்தவர் என்ன பண்ணார்னா, மற்றவங்க எல்லாம் காற்றையும் கடலையும் பார்த்து பயந்தாங்க இல்லையா, இவருக்கு அந்த பயம் இல்ல. காற்றையும் கடலையும் பார்த்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? இறையாதே
அமைதலாயிரு. கவனிங்க, காற்றையும் கடலையும் பார்த்து பேசுகிறார். இயற்கையை பார்த்து பேசுறாரு. பேசினா அது என்னாச்சு? அமைதலாச்சு. நம்ம ஊர்ல மட்டும் இப்படி யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்கள கொண்டு போய் கீழ்ப்பாக்கத்துல சேர்த்துட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க, கடல் முன்னாடி போய் நின்று, கடலே சொல்லிட்டு ரொம்ப இறையிற, நீ பார்த்துக்க, நீ ஜாக்கிரதையா இரு. இப்படி ஏதாவது கடலுக்கு முன்னாடி பேசினா ஐயோ இவருக்கு என்னாச்சோ, இவரை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான். சரி, இது மட்டுமா? சரி, இது ஒண்ணு. மார்க் 11ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்க இயேசு கிறிஸ்து ஒரு எருசலேம்ல இருந்து வர்றாரு. வர்ற வழியில அந்த பெத்தானியான்ற ஒரு ஊருக்கு போற வழியில ஒரு அத்தி மரம் ஒண்ணு. இவருக்கு ரொம்ப பசி. சீசன் இல்லை, அது அத்தி மர சீசனும் கிடையாது. ஆனா இந்த சீசன் இல்லைன்னாலும் அத்தி மரத்துல இலை இருந்ததுன்னா பழம் இருக்குமா. இது ரொம்ப இலை இருக்குதே, ஏதாவது ஒரு பழம் இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தா பழமும் இல்லை, சீசனும் இல்லை. அப்ப இலையெல்லாம் கொட்டி போயிருக்கணும், கொட்டவும் இல்லை, இலை வச்சுக்கிட்டு இருக்கு. இவர் வந்தவரை பார்த்தாரு. பார்த்த உடனே ரொம்ப வருத்தமாயிருச்சு. இந்த மரத்தை பார்த்த உடனே இவருங்கெல்லாம் மரம் கனி இருக்கும், அங்கடா பூசிக்கலாம்னு கூப்பிட்டு வந்தா பார்க்குறாரு. பார்த்துட்டு மரத்துக்கிட்ட பேசுறாரு, பாரு என்னை ஏமாத்திட்ட, நீ இதோட ஒருத்தனும் உங்ககிட்ட கனியே பூசிக்க மாட்டான், போ, எனக்கு கனி தரல, உங்ககிட்ட ஒருத்தனும் கனி பூசிக்க மாட்டான்னு மரத்துக்கிட்ட பேசிட்டார். அடுத்த நாள் திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்தா அந்த மரம் அப்படியே வேரோட பட்டு போயிடுச்சான், வேரோட பட்டு போயிடுச்சான். நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப பேதுருக்கு யோசனை வந்துச்சு, ரபி நேற்று இந்த மரத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அந்த மரத்தை பாருங்க, நீங்க நீ சபித்த இந்த அத்தி மரம் வேரோட பட்டு போயிடுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, மரத்துக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்து செஞ்ச மாதிரி நீங்க யாராவது செய்வீங்களா? இனிமே செய்யுங்க. வீட்டில் மரம்லாம் வளர்த்தீங்கன்னா மரத்துக்கிட்ட பேசுங்க, மரமே நல்ல கனி கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட், ஆமென். ஆமா, நீ கனி உள்ள மரமா இருப்ப அப்படின்னு மரத்துக்கிட்ட நீங்க பேசலாம். பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க. சில ஆட்கள் யோசிக்கிறாங்க, ஆமாயா ஏற்கனவே ஒரு என்கிட்ட பேசுறது கிடையாது, நாய்கிட்ட. நம்ம ஆளுங்க பாருங்க, நாய்கிட்ட பூனை கிட்ட இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம். சில ஆட்கள் பைக்கு கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நீ வர வர ரொம்ப மக்கர் பண்ணுகிற, கீ போட்டு ஸ்டார்ட் ஆகலன்னா பார்த்துக்கினேரு, உன்னை ஒழிச்சு கட்டிட்டு புதுசா ஒண்ணு வாங்கிடுவேன் நீ ஒழுங்கா இல்லைன்னா. வாகனத்துக்கிட்ட எல்லாம் பேசுறது நம்ம. ஏன்னா ராஜா யோசிக்கிறாரு, கரெக்ட் பிரதர், அப்படிதான் நான் அதுகிட்ட கொஞ்சம் பேசி பேசி தாஜா பண்ணி வச்சிருக்கிறேன்றாரு. பாருங்க, சில நேரத்துல இதுகிட்ட எல்லாம் பேசுறோம்ல, எதுக்காக பேசுறோம்? கவனிங்க, இங்க சொல்ல வர முக்கியமான குறிப்பென்ன, நீங்க பார்க்கிற இந்த உலகம் இருக்குல்ல, அது உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இயங்குகிறது என்பதை நீங்க மனசுல வச்சுக்கணும். முதல்ல இது பாருங்க, இயேசு கிறிஸ்து ஏதோ சொன்னாரு நடந்துச்சுன்றது. இப்ப ஏன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுறேன்னா, இதெல்லாம் அடுத்த வாரம் சொல்ல போறேன். ஏன்னா எல்லாரும் நாம என்ன நினைக்கிறோம்னா, அவர் சொன்னாதாங்க நடக்கும், அவர் தேவன், அவர் சொன்னா நடக்கும்னு நினைச்சுன்னு இருக்கணும்ல. அடுத்த வாரம் சொல்றேன், இது எல்லாம் மனுஷங்களாலையும் நடக்கும்ன்றத அடுத்த வாரம் நமக்கு பார்க்க போறோம். அப்ப இந்த காணக்கூடிய இந்த உலகங்கள் காணப்படாத வார்த்தையினாலே கட்டுப்படுத்தப்பட்டு நடத்தப்படுகிறது. இறையாதே அமைதலாயிருன்னு காற்றை பார்த்து கடலை பார்த்து அவர் சொன்னார்னா, அந்த காற்றும் கடலும் அமைதலாயிற்று. நீ கனியை ஒருத்தனும் புசிக்க மாட்டான்னு சொன்னா, கனி புசியாதபடி அந்த மரம் வேரோடு பட்டு போயிற்று. அப்ப பாருங்க, காண்கிற இந்த உலகத்தின் மேல் வார்த்தையானது பேலன்ஸ் செய்கிறது. அல்லேலூயா. ஆமா, காண்கிற இந்த உலகத்தை விட காணாத வார்த்தைக்கு வல்லமை அதிகம்னு சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காண்கிற உலகத்தை விட சொல்லுங்க, காண்கிற உலகத்தை விட காணாத வார்த்தைக்கு வல்லமை அதிகம். பிரைஸ் காட், கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கலாம். என்ன? வார்த்தைக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் உண்டு. மரணத்தை மாற்றக்கூடிய அதிகாரம்
எதுக்கு இருக்குன்னா வார்த்தைக்கு இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பாருங்க, அவர் ஊழியம் செய்த நாட்கள்ல கர்த்தர் 3 பேரை ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்கள்ல உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒன்று எவீருவோட மகள், 12 வயசு மகள். அடுத்தது நாயின் ஒரு விதவனுடைய மகன், அவன் ஒரு வாலிபன் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு அடுத்தது லாசரு என்கிறதான வாலிபன். இவங்க 3 பேருமே வாலிப பிள்ளைகள். இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தர் உயிரோட எழுப்பினார். பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3 பேரும் வாலிபர்கள். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியுது? எங்களுக்கு ஒன்றும் புரியலையா? அப்படின்னா ஒன்னு புரிஞ்சுக்கங்க, இளவயது மரணம் தேவனுக்கு விருப்பம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சில ஆட்கள் நினைக்க கூடாது. என்ன நினைக்க கூடாதுன்னா, சில அவள்தான் ஆண்டவர் சித்தம் நிறைவேறிச்சு, அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சித்தம் இள வயசுல நிறைவேறாது. நீங்கள் இந்த பூமியில பறக்க வைக்கிறார்னா ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றதற்கு காலம் இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்துலாம் 33 வயசுல நிறைவேற்றித்தான் மரிச்சார். அதுவே ஒரு சின்ன வயசு தான், ஆனா தேவ சித்தம் நிறைவேறிற்று. யோவான் ஸ்நானகன் தன்னுடைய பணிவிட ஓட்டத்தை நிறைவேற்றி முடித்தான் என்று வேதம் சொல்லுது. அப்ப தேவனுடைய அந்த திட்டம் பூரணமா நிறைவேறினதான். ஒருவேளை கொஞ்சம் சின்ன வயசுல சில ஆட்கள் என்ன ஆகலாம், மறிக்கலாம். நம்ம சீகன் பால்க கூட குறித்து பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி சில நேரத்தில் மறிப்பாங்க. ஆனா சில ஆட்கள் எந்த மரணமும் அவ்வளவுதான் ஆண்டவர் சித்தம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. கர்த்தர் அப்படி விட மாட்டார். நல்ல ஞாபகம் வைங்க, ஆண்டவருடைய சித்தம் இளவயது மரணம் இல்லை. ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவர் தீர்க்காய்ச்சை அருளுகிறவர். அல்லேலூயா. தீர்க்காய்ச்சை அருளுகிறவர். பாருங்க, சிலருக்கு, அது ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு, இந்த மாதிரி ஸ்தேவான், யோவான் ஸ்நானகன், இந்த சீகன் பால்கு, இந்த மாதிரி சில விசேஷித்த அழைப்பு பெற்ற கிருபை பெற்ற ஆட்களை தவிர மற்ற அனைவருக்கும் கர்த்தர் பூரண ஆயுசு நாட்களை கொடுக்கிறார். ஆமென். ஆமா, சிலருக்கு மாத்திரம் அப்படிப்பட்ட கிருபை. அவங்க அவ்வளவு நாள் வாழ்ந்து அவங்க ஓட்டத்தை நிறைவேற்றி முடிச்சா போதும் அப்படின்றது ஆண்டவருடைய திட்டம். அப்படி சிலருக்கு தான் அந்த கிருபை, சிலருக்கு தான் அந்த வரம். மற்றபடி எல்லாரும் பூரண ஆயுசுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அதனால நீங்க பூரண ஆயுசு நாட்களை ஆண்டவரிடத்துல கேட்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நீங்க நல்ல தீர்க்காயுசோட இருந்து தான் மரிப்பீங்க. ஆமென். சரி, அப்ப பாருங்க, இந்த வாலிப பிள்ளைகள்ல இந்த 3 மரணம், இந்த 3 பேரையும் உயிரோட எழுப்பினார் இயேசு கிறிஸ்து. எப்படி எழுப்பினார்? எவீரோட மகளை போய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? மகளே எழுந்திரு, தலித் தாகுமி சொன்னாரா? சிறு பெண்ணே எழுந்திரு. கையை பிடிச்சு தூக்குனார். கையை பிடிச்சு தூக்கி அந்த மகளை எழுப்பி விட்டார். சிறு பெண்ணை எழுந்திருன்னு சொல்லி கையை பிடிச்சு தூக்கி விட்டார். அப்ப அந்த பெண்ணு உயிரோட எழுந்துட்டான். இந்த நாயின் ஒரு மகனை என்ன பண்ணாரு? தொட்டார். இவளை கையை பிடிச்சு தூக்குனாரு, அவளை தொட்டார். அவ எழுந்துட்டான். தொட்ட மாத்திரத்தில் என்ன பண்ணிட்டாரு? எழுந்துட்டார். பாருங்க, இந்த பெண்ணு செத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்பதான் செத்தா, இம்மிடியட், உடனே செத்துருக்கா. அந்த எபிரோட பொண்ணு செத்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. ஆமாவா இல்லையா? கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. அந்த கொஞ்ச நேரம் ஆன பெண்ண அவர் கையை பிடிச்சு தூக்குறாரு. பாடையில கொண்டு வர்றாங்களே, அவன் செத்து குறைஞ்சது 10 மணி நேரம் ஆயிருக்கும். என்ன சொல்லி சொந்தக்காரங்களாம் வந்து அழுது என்னாச்சு, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி தூக்கிட்டு வர்றாங்க. இப்ப எங்க கல்லறைக்கு கொண்டு போறாங்க அடக்கம் பண்றதுக்கு. அங்க கொண்டு போற வழியில ஆண்டவர் அவனை தொட்டார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 10 மணி நேரம் ஆன பாடிய உயிரோடு எழுப்புறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? தொட்டார். இப்ப அடுத்தது இவன் நம்மாலு லாசரு, அவன் தான் இப்ப நம்ம கதாநாயகன். இன்னைக்கு அவன் கல்லறையிடத்துல வந்து இயேசு என்ன பண்ணாரு? ஓடி போய் கல்லறையெல்லாம் சுத்தி வந்தாரா? எரிகோ கோட்டையை சுத்திரமா தக்க 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 சுத்தி ஏதாவது ஒண்ணு பண்ணாரா? ஜிம்மிக்கு வேலைலாம் எதுவுமே பண்ணல. தூரத்துல நின்னு கல்ல பரட்டி போடுங்கன்னாரு. லாசருவே வெளியே வா. போல, தொடல, கையை பிடிச்சு தூக்கல. லாசருவே வெளியே வா. எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. வார்த்தை மட்டும் போச்சு. பிரைஸ் காட், அவன் உயிரோட வந்துட்டான். அப்படின்னா நான் சொல்றேன், எதெல்லாம் உனக்கு கடினமா இருக்கோ, உன் பார்வைக்கு கடினமாக அவருக்கு அது ரொம்ப லேசு. அல்லேலூயா. ஆமா, உடனே செத்தவளை கையை பிடிச்சு தூக்குனாரு.
அதை விட கஷ்டம் 10 மணி நேரம் அவனை எழுப்புறது. அவனை தொட்டா போதும்ன்றாரு. தொட்டா எழும்பிட்டான். இவன் இந்த பையன் லாசரு 4 நாள் ஆச்சு, அவனை தொடக்கூட இல்ல, தூரத்திலேயே நின்று வெளியே வாண்டாரு. பாருங்க, நாள் ஆக ரொம்ப கஷ்டங்கன்னு சொல்றாங்கல்ல, அது அவருக்கு ரொம்ப ஈஸி. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, உனக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுது, அவருக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப லேசா செஞ்சிருவாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு தான் அது கஷ்டம், அவருக்கு அது ரொம்ப ஈஸி. ஆமென் அல்லேலூயா. பக்கத்துல எப்படி சொல்லு, உனக்கு ரொம்ப கடினமாய் தெரிவது, அவருக்கு ரொம்ப எளிதானது. உன் பார்வைக்கு, உன் கண்களுக்கு, உன் மனசுக்கு ஐயா இது ரொம்ப கஷ்டம், சான்ஸே இல்ல, அவருக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு, அவருக்கு ரொம்ப லேசு, ஈஸியா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. நம்ம பாஷையில சொன்ன அசால்ட்டா தூக்கி போட்டுருவாரு அதை. ஆமா, ரொம்ப ஈஸி, ரொம்ப லேசு. ஆண்டவருக்கு கடினமானது எதுவுமே கிடையாது என்பதை நீங்கள் நிதானித்துக் கொள்ளுங்கள். கவனிங்க, இயேசு கிறிஸ்து போனாரு, மரித்து 4 நாள் ஆயிற்று. இந்த 4 நாள் ஏன் ஆச்சுதான், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். மருத்துவத்துறையில் எப்பவுமே உங்களுடைய அந்த பிபி லோ ஆயிடுச்சுன்னா, பிபி லோ ஆன பிறகு உங்களோட பிபிய கொஞ்சம் சமநிலைப்படுத்துறதுக்கு சில இன்ஜெக்ஷன் போட்டு வென்டிலேஷன்ல வைப்பாங்க. நல்லா ஞாபகம் வைங்க. இந்த சில ஆட்கள்லாம், அந்த பெரிய பெரிய ஆட்கள், முதலமைச்சர்கள்லாம் இருக்கும்போது வென்டிலேஷன்ல இருக்கிறாங்க. எல்லாத்தையும் எதுனாலும் 48 மணி நேரத்துக்கு பிறகு சொல்ல முடியும், 72 மணி நேரத்துக்கு பின்னாடி சொல்ல முடியும்னு சொல்றாங்களே. அது எதுக்காகனா, அந்த கொடுக்குற அந்த மெடிசன் சப்போர்ட்ல இந்த நம்முடைய இரத்த அழுத்தமானது சமநிலைப்படுத்தப்பட்டால், ஒருவேளை உள்ள இருக்கிற அவயங்கள் மீண்டும் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த இரத்த அழுத்தம் சமநிலைப்படுத்தப்படும் பொழுது அந்த அவயங்கள் மீண்டும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் அந்த 72 மணி நேரம் கொடுக்கிற மெடிசனை இந்த பாடி சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கிறதுக்கு. இதுதான் வென்டிலேஷன்ல வச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? வெறும் மிஷின் மட்டும் இயங்கும், மிஷின்ல ஓடிட்டு இருக்கும். காரணம் என்னன்னா, அது ஒரு 3 நாள் அந்த சப்போர்ட் கொடுத்து பார்க்கறாங்க, மறுபடியும் அது சீரான நிலைக்கு வருவதற்கு, அவயங்கள் மீண்டும் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அங்கே உண்டாயிருக்குமா என்று பார்ப்பதற்கு 3 நாள் சப்போர்ட் கொடுத்து வரல அப்படின்னா அது திரும்ப வராது. ஆகவே தான் யூதர்கள் இது ரொம்ப அதிகமாக நம்பினாங்களாம் அந்த நாட்கள்லயே. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற மருத்துவங்களெல்லாம் விட எகிப்தினுடைய மருத்துவங்கள்லாம் மிக விசேஷமானது. இந்த எகிப்தினுடைய மருத்துவத்தினுடைய மிக முக்கியமானவர்கள் இந்த யூதர்கள் அதெல்லாம் கற்றறிந்திருந்தாங்களா அந்த நாட்கள்ல. ஆகவே 3 நாட்கள் ஆன பிறகு 4வது நாள் வேணும்னே போறாரு. ஏன்னா 3 நாட்கள் முடிஞ்சிச்சுன்னா 4வது நாள் அவங்களுக்கு தெரிஞ்சிருமா, 4 நாள் ஆன பிறகு உடம்புல இருந்து அது என்ன ஆரம்பிக்குதுன்னா, 3 நாள் முடிந்து 4வது நாள் போன உடனே அழுகும் நிலையை நோக்கி அது பயணிக்க ஆரம்பிக்குது. அதனால தான் சொல்றாங்க 4 நாள் ஆயிட்டே நாருமே. 4 நாள் ஆயிடுச்சுன்னா என்ன, அது நார ஆரம்பிக்குது, பாடி அழுகும் நிலைக்கு போகிறது. அழுகும் நிலைக்கு போயிடுச்சுன்னா கவனிங்க, உயிரோட்டம் உள்ள எல்லா செல்களும் அங்க செத்து போய் இப்ப மொத்தமா அழுகிற நிலைக்கு என்ன ஆகுதுன்னா போகுது. இந்த நிலையில் அதை எழுப்பவே முடியாது என்பது அவர்களுடைய எண்ணம். ஆனா அவர்களுடைய எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அற்புதம் செய்கிறது ஆண்டவருடைய வல்லமை. அல்லேலூயா. கர்த்தர் போனாரு. யோவான் 11ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், 43 11 43 வேகமா. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். என்ன பண்ணாரு? உரத்த சத்தம் சொல்லுங்க. கூப்பிட்டார், கூப்பிட்டார், கூப்பிட்டாரு. என்ன தூங்கிட்டா இருக்கிறான்? ஏங்க நம்ம வீட்டுல இருக்கிறவனுங்களை தூங்கினாலே அவனுங்களை உரத்த சத்தமா கூப்பிட்டு எழுப்ப முடியலங்க. இந்த பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பும் போது எழுப்புங்க பாப்போம், நீங்க ஒரு குரல்ல எழுந்துடா. அவன் இப்படி திரும்பி படுக்கிறான், திரும்ப படுக்கிறான், கிளம்புறான், முடியல. தூங்குறவனே எழுப்ப முடியல. உரத்த சத்தத்துல செத்தவனை எழுப்பிட்டாரு. அந்த சத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. அல்லேலூயா. ஆமா, மரித்த மனுஷனை எழுப்பும் ஆற்றல் வார்த்தைக்கு உண்டு. சொல்றது தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரமல்ல, நம்ம வார்த்தைக்கும் இருக்குதுன்றான் வேதம் சொல்லுது. இதை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். அப்ப
5 முக்கியமான காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வார்த்தை சிருஷ்டிக்க கூடியது, வார்த்தை வியாதியின் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடியது, வார்த்தை பிசாசின் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடியது, வார்த்தை காண்கின்ற உலகத்தின் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடியது, வார்த்தை மரணத்தின் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடியது. ஆமென். அப்ப வார்த்தைக்கு இத்தனை வல்லமைகள் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இது எல்லாம் இப்ப சொன்னது எல்லாம், இந்த 5மே தேவனுடைய வார்த்தையினால் நடந்தது என்பதை சொன்னேன். இது எல்லாம் நம்முடைய வார்த்தையினாலும் நடக்கும் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அதை நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். நம்ம எல்லாரும் எழுதி நிற்போம். ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எல்லாரும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி பார்த்து, தகப்பனே உமக்கு நன்றி, ஹalleluya. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆண்டவரே பிசாசின் மேல் அதிகாரம் செலுத்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. மரணத்தின் மேல் அதிகாரம் செலுத்த உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. காணப்படுகிற இந்த உலகங்கள் மேல் அதிகாரம் செலுத்த இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. எல்லாரும் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம், 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 ஹalleluya. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya. அவருடைய வார்த்தை நம்மை குணமாக்கும். அவருடைய வார்த்தை பிசாசின் வல்லமையில் இருக்கிற யாவரையும் விடுவிக்கும். அவருடைய வார்த்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் என் வாழ்க்கையில கிரியை செய்யும். காற்றையும் கடலையும் அதட்டும். எல்லாரும் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில கொந்தளிக்கிற கடல் அலைகளை அதட்ட வல்லமை உள்ளது என்பதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் விசுவாசத்தோட நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். மரித்த நிலையில் இருக்கிற கவனிங்க, நாயின் ஒரு விதவையின் மகனை கல்லறைக்கு நேராக எல்லாரும் இழுத்து கொண்டு போனாங்க. அவளுக்கு எதிர்காலமே கேள்விக்குறியா இருந்தது. கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை பார்த்தார், அவள் மேல் மனதுருகினார். அந்த மனுஷனோட வாழ்க்கை கல்லறைக்கானது அல்ல. அவன் வாழ வேண்டியவன், அவன் இன்னும் கொஞ்ச நாள் வாழ வேண்டியவன் என்பதை தேவன் அறிந்திருந்தார். மரணம் அவனை இழுத்துட்டு போய் அவனை கல்லறைகளுக்குள்ள வைக்க மரணம் விரும்பியது. இவர் ஜீவனை அளித்து வாழ வைக்க விரும்பினார். நான் சொல்றேன், உலகமும் பிசாசும் உன்னை கொண்டு போய் உன் வாழ்க்கைய இத்தோட பூட்டி போட நினைச்சா கர்த்தர் திறந்து புது வழியை உண்டாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மரணத்தினுடைய சகல கட்டுகளையும் அறுத்து போட கர்த்தர் உன் வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைய, எதுவுமே என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல, எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி நடக்குதுன்னு நீ நினைக்கிறியா? காற்றையும் கடலையும் அதட்டினவர் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிறார், உன் படகுல இருக்கிறார். அவர் அதட்டுகிறார். ஹல்லேலூயா. கொந்தளிக்கிற கடல் அலைகள் எல்லாம் அவருக்கு முன்பாக அடங்கும் என்பதை மறந்து போகாத. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில உன் வாழ்க்கை நீங்க ரட்சிக்கப்படாத யாராவது இருந்தீங்கன்னா, பிசாசினால உங்களோட வாழ்க்கை சீரழிக்கப்படுதா, உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்துல உங்களை கட்டி வைத்து பலவிதமான வேதனைகளோட அது உங்களை சஞ்சலப்படுத்துகிறதா? ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தை உன்னை பிசாசின் வல்லமிலிருந்து விடுவிக்க வல்லமுள்ளது. ஆறாயிரம் பிசாசுகள் பிடித்த அந்த மனுஷனை ஒரே ஒரு வார்த்தையில ஆண்டவர் விடுவித்தாரானால் உங்களோட வாழ்க்கையிலே அவர் விடுதலையை கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். பிசாசு உனக்கு முன்பாக தோற்று போகும். நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். பிசாசினுடைய வல்லமையில நீங்கள் காலின் கீழ் போட்டு மிதிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தோற்று போனவன், நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். விசுவாசிகளே, நீ ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்தன்னா, ஒருவேளை பிசாசனுடைய கீழ் ஏதேனும் உங்களோட வாழ்க்கையில எங்கேயாவது பேலன்ஸ் செய்தா, பிசாசுக்கு எங்கேயாவது இடம் கொடுத்துட்டீங்களா? மற்றவங்களை மன்னிக்காம சில நேரங்களில் தேவனுக்கு ஏற்காத காரியங்களை செஞ்சு பிசாசுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுத்தீங்கன்னா மீண்டுமா தேவனுக்கு ஒப்பு கொடுங்க.
கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது நிமித்தமாக ஒரு விடுதலைய உங்க வாழ்க்கையில நீங்க மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியும். பிசாசு தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தையை பேசுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய பிள்ளை. என் வாழ்க்கைக்குள்ள பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. பிசாசு என் வாழ்க்கைக்குள்ள கிரியை செய்ய முடியாது. நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன், நான் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன். என் வாழ்க்கையில பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது என்பதை தைரியமாய் அறிக்கை செய்யுங்கள். கர்த்தருடைய ரத்தம் என் மேல, ஆண்டவருடைய கிருபை என் மேல. என் சத்துருவே நீ சந்தோஷப்படாத. மீகா தீர்க்கதரிசி சொல்லுவது போல, என் சத்துருவே நீ சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று பிசாசை பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில என் கூட தான் இருக்கிறார். நான் விழுந்தாலும் என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தர், என்னை சிட்சித்து சேர்த்துக் கொள்ளுகிற கர்த்தர், அவருடைய தகப்பன், என்னை ஒரு நாள் அவர் தள்ள மாட்டார் என்பது தைரியமாய் சொல்லுங்க. இரண்டாவது, சூழ்நிலைகள் மேல கர்த்தர் அதிகாரம் செலுத்துகிறவராய் இருக்கிறார். வார்த்தைக்கு காண்கிற இந்த உலகத்தின் மேல் அதிகாரம் இருக்கிறது. காற்றும் கடலும் மாத்திரம் அல்ல. கவனிங்க, நீங்க பார்க்கிற எல்லாம் உங்களுக்கு கட்டுப்பட்டது. உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு கட்டுப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க அவைகளை பார்த்து பேசினால் அவைகள் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. காற்றையும் கடலையும் பார்த்து நீங்கள் பேச முடியும், மலையையும் மரத்தையும் பார்த்து நீங்கள் பேச முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் சூழ்நிலைகளை பார்த்து பேசு. சூழ்நிலையை பத்தி பேசாத, சூழ்நிலை பார்த்து பேசு. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ பேச பேச அவைகள் அடங்கும், நீ பேச பேச அவைகள் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, மரணத்தின் மேல் ஜெயம் உண்டு. கவனிங்க, சில நேரங்கள்ல லாசரு வியாதிப்பட்டு மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சில நேரங்கள்ல சில தேவ பிள்ளைகளுக்கு வியாதி வந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு இயல்பா ஒரு பயம் வந்துடும். ஐயோ, இந்த வியாதி வந்துட்டா அவ்வளவுதானா, என் கதை முடிஞ்சிருச்சா, நான் மரித்து போவேனா என்கிற ஒரு பயம் வந்துடும். நான் சொல்றேன், இந்த வியாதியை விரட்டுங்க, அந்த மரண பயத்தை விரட்டுங்க. தேவன் உனக்கு சுகம் கொடுக்க விரும்புகிறார். உன்னை பூரண ஆயுசோட, தீர்க்க ஆயுச உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. உன் உள்ளத்துக்குள்ள இருக்கிற பயங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். உன்னை குறித்து தேவன் செய்ய நினைத்தது எதுவும் அது தடைப்படாது. அவர் செய்ய நினைச்சதை செய்யாம ஒரு நாளும் உன் வாழ்க்கை முடியாது. உனக்கான தேவ திட்டம் நிறைவேறும். ஆண்டோட கரங்களை ஒப்பு கொடுத்து, எனக்கான தேவ திட்டம் நிறைவேறும். அதுக்கு இடையில சத்துரு வஞ்சிக்க விட மாட்டார். அவர் வியாதியை கடிந்து கொள்ளுங்க. நீங்க நினைக்காதீங்க, டாக்டர் ஒருவேளை என்ன வேணா சொல்லலாம், ஐயா இது ரொம்ப கஷ்டமான வியாதி, இதுக்கு மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, சுகமாகாது. நான் சொல்றேன், சுகமாக்குறவர் இயேசு. எப்பேற்பட்ட வியாதிகளை சுகமாக்குகிறவர் கர்த்தர். அவரால் தீர்க்க முடியாத வியாதி பலவீனங்கள் ஒன்றுமே இல்லை. அப்படியே கோர சிலுவையில நம்முடைய வியாதி பலவீனங்கள் எல்லாம் சுமந்தார். அப்படியே தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கால வேளையில் நம்முடைய இருதயம் அதை விசுவாசிக்கட்டும். மரணத்தின் மேல் ஒரு ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் உடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமைக்காக நன்றி. ஹல்லேலூயா. வியாதியின் மேல், மரணத்தின் மேல், பிசாசின் மேல், ஆண்டவரே இயற்கையின் மேல் இந்த வார்த்தைக்கு இருக்கிற வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த வார்த்தையை நாங்கள் சரியாக பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த வார்த்தையை சரியாக பிரயோகம் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே கிருபை தாங்க, கிருபை தாங்க. எல்லாரும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே வார்த்தையை சரியாக பிரயோகம் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே நம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் பார்த்தோம். அதை சரியாய் பிரயோகம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. உடைய தயவுள்ள கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தனித்தனியே பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய உள்ளங்கள்ல இருக்கிற எதிர்பார்ப்புகள், வாஞ்சைகள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் எப்பொழுதுமே அதிகமாய் செய்கிற தெய்வம். உடைய பிள்ளைகளுடைய ஜபங்களுக்கும் மேலாக, அவருடைய வாஞ்சைகளுக்கும் மேலாக கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, நன்மைகளால் நிரப்புவீராக. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. சாட்சியை நிறுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தாவே உடைய தயவுள்ள கரங்களை தாங்கி நடத்தட்டும்.
எல்லா தீங்கிற்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. வியாதி பலவீனங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். பூரண சுகத்தை தந்து நடத்துகிறார். தீங்குகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து உமக்குள்ள வளர, உமக்காக வாழ, கனி கொடுக்க, சாட்சியா நிற்க தேவன் அனுகிரகம் பண்ணுங்க. எல்லா தீங்கிற்கும் விலைக்கு காப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் சிநேகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.